இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு நான் எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நிச்சயமான ஒரு பொண்ணு என்ன பிடிச்சிருக்கான்னு நீங்க எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு நச்சுன்னு கேட்டுட்டாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சரி, அப்புறம் என்னோட மனசுல நான் எப்பவுமே தெளிவாதான் இருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இருங்கன்னு சொல்றாரு. அவரு சரியாதான் சொல்லியிருக்காரு. சரியா சொன்னாரா? அக்கா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எம்டி சார் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இங்க பாரு, அவர் உன் மனசுல என்ன இருக்குன்னு தானே கேட்டாரு. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், நீ என்கிட்ட நடிக்காம உண்மைய சொல்லு. உனக்கு உன் எம்டி சார பிடிக்கும் தானே? அது சொல்லுடி, பிடிக்கும் தானே? பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, இத ஓபனா அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே? அக்கா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேல என் மனசுல எதுவும் இல்ல. ஏண்டி, இப்பதான் எம்டி சார பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இப்ப மனசுல எதுவுமே இல்லன்னு சொல்ற? சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? அக்கா, அது வந்து ரேவதி, உனக்கு எது நல்லதுன்னு நீதான் முடிவெடுக்கணும். உனக்கான முடிவை மத்தவங்க எடுக்க முடியாது. அக்கா, உண்மையாவே நான் குழம்பி போயிருக்கேன்க்கா. ரேவதி, நீ முடிவு எடுக்க முடியாம குழப்பத்துல இருக்க நல்லா தெரியுது. ஆனா இது உன்னோட வாழ்க்கை. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. ஒரு அக்காவா எப்போ நான் உன் கூடவே இருப்பேன். எம்டி சார் சொன்ன மாதிரி என் மனசுல என்ன இருக்கு? எம்டி சாரை பார்க்கும்போது நான் ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாகறேன்? அவரு கண்ணை பார்த்தா நான் என்னையே மறந்துடுறேனே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன். வேண்டாம், அம்மா இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. இனி நான் எதையும் யோசிக்க கூடாது. ரேவதி மனசுல கார்த்தி இருக்காரு. அது சொல்ல முடியாம தான் அவ ரொம்ப கஷ்டப்படுறா. கூடிய சீக்கிரம் அவன் மனசுல இருக்கிறது வெளியில வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு.